வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். கேரட் போட்டாச்சு, பொட்டேட்டோ, பீன்ஸ், முன்னாடி எல்லாம் கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. அது வந்து பெப்பர் போட்டோம், அது வெங்காயம் போட்டோம். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் புதினா போட்டுக்கலாம், பீஸ், ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால நம்ம செகண்ட் வீடியோ இதுவும் சேர்த்து அட்டாச் பண்ணுறோம். அடுத்து கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் அதையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் அடுத்து மல்லித்தூள் மறந்துட்டேன். நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன், பிரியாணி எல்லாம் போட்டுருக்கோம். பாவபாஜி மசாலா 2 ஸ்பூன், போட்டாச்சு. பாவபாஜி மசாலா 2 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்து கரம் மசாலா, அதுவும் அது 1/2 ஸ்பூன். நாங்கள் கேரட், பொட்டேட்டோ, அடுத்து பீஸ், அப்புறம் பீன்ஸு எல்லாமே போட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு கோகனட் எக்ஸ்ட்ராக்ட் போட்டு போகிறாங்க. அது 1 கிளாஸ் கோகனட் எக்ஸ்ட்ராக்ட். தேர்ட் வீடியோ இதுவும் அட்டாச் பண்ணுறோம். செகண்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ. தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் குக்ஸ் வந்து நானும் மோனிஷா சித்தி தான். ரைஸுக்கு 5 கப் வாட்டர். இது வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுனால 4 கப் போட்டால் போதும். போட்டுக்கலாம். 2 கப் ரைஸுக்கு 5 டம்ளர் தண்ணி. 5 டம்ளர் தண்ணி தேங்காய் பால் போடுறதுனால 4 டம்ளர் போட்டால் போதும். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4 டம்ளர் வாட்டர். நாங்கள் டம்ளரில் ஊற்றாமல் டேரெக்டாக அந்த ரைஸ் இருக்கணும் அதில் ஊற்றிட்டோம். பார்த்தீங்களா, பழம் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ள ரைஸ் இருக்குது. ரைஸ் வச்சா சரியாக போயிடும்.
அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமனில் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஃபுல் லெமன் போட்டாங்க. அப்புறம் மூடி போட்டுக்கலாம். இது மூடி போட்டுட்டு விசில் வச்சுக்கலாம். விசில் போட்டு போகிறோம். விசில் போட்டாச்சு, 2 விசில் வைக்கணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி சிக்கன் ஆட் பண்ணி இது வந்து இன்னும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. இதில் வேறு அவுரி பழத்துக்கு சூப்பராக இருக்குது.